கூட்ட நெருக்கடி அப்படிங்கிறத அந்த இடத்த வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிறைவாக கடைசியாக விஜய் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருந்த அந்த கூட்டம், இந்த ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை உருவாகி. எவ்வளோ மேடம் அந்த ரஃபா அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை ஆயிரம்? அதாவது ஆக்சுவலாக விஜய் அங்கே வந்து சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தா தான் புரியணும். அது சரியான இடம் தானா? சொன்னீங்க ராங் சைடில் வந்துட்டாரு, அது ஒரு. ஆனால் விஜயோடைய வாகனத்தை கிட்டத்தட்ட அங்கே மேம்பாலத்திலேருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. அப்போ டிஎஸ்பி தானே, காவல்துறை தானே அவரை ராங் சைடில் கூட்டு வந்திருக்கு. இல்ல வண்டி தான் இது காவல்துறையே தெளிவுபடுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கரூர் ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல, இந்த ரவுண்டானலயே அவங்க ராங் சைடு எடுத்துறாங்கன்றத நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவுறுத்தி அவங்க அதை செய்யல. அவங்க தானே கூட்டு வராங்க. இல்ல கூட்டம் காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் சொன்னாங்களா, உங்களுடைய கருத்தா? மக்கள் சொன்னது. அதாவது நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களா இந்த அறிக்கையில? பெரும்பாலானவர்கள் வந்து ரசிகர்களாக தான் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுக காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அதிமுக இருந்துருக்குறாங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவங்க கூட அங்கே போயிருக்கிறாங்க. போய் தினம் வந்து மேடம் நான் கேட்குற கேள்வி, அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி அதனுடைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆன விஷயம் தான் இல்லை, அதில் டெத் மட்டும் பற்றி தான் இருக்கு. நீங்க சொல்வதெல்லாம் விஜய் தான் குறை சொல்றீங்க, அவர் பண்ணதான் தப்பு. ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்தி வந்தது, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. நீங்க கருதல, உங்க கருத்து தேவை. இது ஃபேக்ட் ஃபைண்டிங் தான் கமிட்டி. இல்ல கேள்வி இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. முதல்வர் பேசப்பட்டதா? நேத்து முதல்வர் பேசப்படல அப்படின்றது. அதனால தான் நான் கேட்கிறேன். எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காங்க. போஸ்ட்மார்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? உங்களுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணாங்க? அதுக்கான தேவை என்ன இருக்கு? இல்ல கொடுத்தாங்களா உங்களுக்கு? எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டவங்க தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க இந்த விசாரணைக்கு என்ன, இங்க வந்து வேண்டுமென்றே வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் வந்து கத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் தள்ளி விட்டாங்க, இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இது திட்டமிட்ட சதி அப்படின்றாங்க. இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தீர்களா? யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் இதே டோன்ல பேசினாங்களா? முதன்மை பொறுப்பு விஜய் தான், எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்க? வந்து எதிர்கட்சிகள் அவர் மேல வைக்கிற நரேஷன் அதே நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. அதனால தான் மேடம் கேட்ட கேள்வி என்னன்னா, தாவேகா நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரே ஒரு பாதிக்கப்பட்ட தாவேகா நிர்வாகி ஒருத்தரை பார்த்தோம், அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை வந்து நாங்கள் சந்திச்சோம். அது குறித்து கூடுதல் தகவல் சுதா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க நேரடியாக சந்திச்சாங்க. நாங்கள் ஒரு 3 ரூபா பிரிஞ்சு போனோம் எல்லாரும் சந்திக்கிறாங்க. முருகன் என்ற ஒரு வார்டு பொறுப்பாளரை பார்த்தோம். அவர் வந்து நாங்கள் சந்தித்த அன்னைக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துருக்காங்க இந்த கூட்ட சம்பவத்தில். இவர் தான் வந்து பைக்கில் அவருடைய அம்மாவையும் சித்தியையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு 2 பேரையும் விட்டுட்டு அவர் வந்து அவருடைய பொறுப்புக்காக ஏதோ அந்த வாகனத்தை சுற்றி கையை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாங்களா, என்ன செய்யணும்னு சொன்னாங்களா? அந்த மாதிரிலாம் தான் எங்களுக்கு செய்ய சொன்னது இது மட்டும்தான் அப்படின்றது. அப்புறம் நீங்கள் உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போனீங்களானாக்கா அதெல்லாம் நாங்கள் செய்யலை, எங்கள் தாயும் சித்தியும் மட்டும் தான் நான் கூட்டிகிட்டு போனேன், மற்றவங்க எல்லாம் அவங்க ஆர்வத்தில் தான் வந்தாங்கன்றதை சொன்னாங்க. ஆனால் அதான் கேட்டோம் நாங்கள், அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா, ஒன்று கட்டமைப்பு சார்ந்து இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா, அல்லது அரசியல் பயிற்சி கொடுத்துருக்காங்களான்னா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்தவர், அதன் பிறகு வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்ததுனால ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே வந்து தாவேகாக்கு மாறிட போயிட்டு இவரும் தாவேகாக்கு வந்தார். மேடம் எவ்வளோ க்ரௌட் இருந்திருக்கு மேடம்? உங்களுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங்ல எவ்வளோ க்ரௌட் வந்திருக்குன்னு நீங்கள் மக்கள் சொன்னாங்க?
அதாவது 10,000க்கு பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு, 20,000 அது கவர்மெண்ட் சொல்றது, ஸ்டேட் சொல்றது, உங்களுடைய ஃபைண்டிங்ஸ்ல கட்டாயமா 40-30,000க்கு மேல இருக்கும். 27,000ன்றது காவல்துறை சொல்றது. ஆனா உங்களோட அக்னியில ஃபுல்லா கட்டுக்கடங்காத கூட்டம் தான் சொல்லி மக்கள் சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க 20,000 சொல்றீங்க. அது ஒரு மாதிரி முரணா இல்லையா? 30,000 அதுவா கட்டுக்கடங்காத கூட்டம்? வாங்க. அந்த இடத்துல கட்டக்கடக்காத நெரிசல்ன்றது ஒரு இடத்துல குறிப்பா விஜய் வண்டி வர இந்த இடத்துல அந்த இடத்துல இல்ல கூட்டத்தை டிஃபைன் பண்ணுங்களா? இல்லை, இந்த கூட்ட நெருக்கடி அப்படிங்கிறத அந்த இடத்த வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கடைசியாக விஜய் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருந்த அந்த கூட்டம், ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதை சுற்றி இருந்த அது ஒரு லோ இன்கம் குரூப் எல்லாம் வாழ்கிற ஏரியா, சுற்றி இருந்த சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ரோடுக்கு சைடில் சந்தெல்லாம் போயிட்டுருக்கு. இளைஞர்கள் ஒவ்வொரு பைக்லேயும் 3 பேர் 4 பேர்னு வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த பைலைனில் வந்துட்டு அவங்களுடைய வெஹிக்கல்லாம் நிறுத்திட்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரே ஆட்டம் கொண்டாட்டமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் 8:30 மணிக்கு தொடங்கினது, அந்த கூட்டம் அப்பயே கணிசமாக கலெக்ட். எவ்வளோ மேடம் அந்த ரஃபா அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை ஆயிரம்? இல்லை, அதாவது ஆக்சுவலாக விஜய் அங்கே வந்து சேரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தா தான் புரியும். அது சரியான இடம் தானா? கூட்ட நெருக்கடி ஏன் சொல்கிறதுனா அந்த இடம் 30,000 பேரை தாங்காது. இல்லை, அந்த இடம் சரியான இடம் தானா உங்களுடைய கணிப்பில்? உங்களுடைய அப்சர்வேஷன்ல அது இஸ் தட் பிளேஸ் கரெக்ட் பிளேஸ் ஃபார் சச் a crowd? ரொம்ப குறுகலான இடம் ஒன்று. 2வது, அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு யாருமே அங்கே இல்லை. போலீஸ் சொல்றாங்க 20:1, அதாவது 20 நபர்களுக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில் அங்கே நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அவ்வளோ காவலர்கள் அங்கே இருந்தாங்கன்றாங்க. அதாவது காவல்துறை கணக்கு போட்டது 20,000. 27,000, நீங்க சொல்றது 30,000. இல்ல, வந்தது 27,000ன்றது அவங்க கணக்கு சொல்லிக்கலாம். அவங்க 10,000க்கு கேட்டது 20,000க்கு நாங்கள் கணக்கு பண்ணி போலீஸை நாங்கள் டெபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு 20,000. ஆனால் அவங்க சொல்றது 1:4, அதாவது 20 பேருக்கு ஒரு காவலர் நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வாகனம் வரதுக்கு முன்னாடி காவலர்கள் அதிகமா இல்லைன்றதா மக்கள் சொன்னது. விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அவரோட இருந்தவங்க ஏன்னா அந்த பகுதியில் நாங்கள் அந்த வேலுசாமிபுரம் சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பகுதியில் தான் கூடுதலான, ஏன்னா அந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. பக்கத்தில் பார்க்கலாம். அவங்க சொன்னது என்னன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான காவலர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவலர்கள் அதிகமாக இல்லைன்னு ஒரு செய்தி. கூடுதலாக ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தோம். அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு வந்து அதிகமானது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த விஜய் வந்த வண்டி உள்ள வர்றதுக்கே மக்கள் விலை. மேடம், நீங்க இது சொல்லும்போது சொன்னீங்க ராங் சைட்ல வந்துட்டாரு அது ஒரு. ஆனா விஜயோட வாகனத்தை கிட்டத்தட்ட அங்க மேம்பாலத்துல இருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. அப்ப டிஎஸ்பி தானே, காவல்துறை தானே அவர் ராங் சைட்ல கூட்டு வந்தாரு? இல்ல வண்டி தான் இது காவல்துறையே தெரிவிப்படுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கரூர் ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல, இந்த ரவுண்ட் டேனல்லயே அவங்க ராங் சைடு எடுத்துறாங்கன்றது நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவுறுத்தி அவங்க அதை செய்யல. வண்டி தன்னாலேயே வலது பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரல. ஏடிஜிபி சொல்லும்போது எங்க டிஎஸ்பி தான் நடத்தி கூட்டிட்டு வராரு, 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துங்கன்னு சொன்னாரு. ஆனா நிறுத்தல. நாங்க ஆல்ரெடி எங்களுக்கு பாயிண்ட் இருக்கு, அந்த ஸ்டே எல்லாரும் பாயிண்ட்ல தான் பேசுவாங்க. ஏன்னா அங்க தான் முன்னாடி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த இடத்துக்கு நாங்க போய் பேசறோம். அவங்களே ஒரு பாயிண்ட்க்கு மேல மாற்றா இருக்குது உங்களுடைய. இல்ல, ஒரு பாயிண்ட்க்கு மேல எந்த போலீஸ்க்கும் கண்ட்ரோலே இல்லைங்க. அவங்க வந்து சுத்தி வர வேண்டிய இடத்துல திரும்பினதே வந்து போலீஸுடைய கண்ட்ரோல்ல இல்லாம தான் திரும்பி இருக்காங்கன்றது போலீஸுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். நாங்க சொன்ன ரூட்ல அவங்க வரலன்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அவங்க வலது பக்கம் திரும்பினது தப்பு. அதே மாதிரி அந்த கரூர் ஈரோடு ரோட்லயும் அங்கேயாவது அவங்க வலது எடுத்து யூ டர்ன் அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்றாங்க அந்த நெருக்கடி, அந்த வண்டி நிக்க வேண்டிய இடத்துல உள்ள மொத்த மக்களும் பின்னாடி தள்ளுறாங்கன்னு. இந்த இடத்தை வந்து அவங்க சுத்தி வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த நெருக்கடியை நாங்க சமாளிச்சிருக்க முடியும். அவங்க சுத்தி வராதது பெரும் தவறு. நாங்க சொன்ன எந்த ரூட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலன்றது காவல்துறை எங்களுக்கு கொடுத்தது. அதே காவல்துறைக்கு தான் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு காவல்துறை தான் காரணம். அந்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது காவல்துறை தான். இல்ல கான்ட்ரடிக்ஷன், இதுல உள்ள ஒரே கான்ட்ரடிக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். இதே விஜய வந்து தேவைக்க தலைவர் விஜய வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்தி அக்ஷயா ஹாஸ்பிடல் கிட்டே நிறுத்தி பேச சொன்னதாவும் இதே காவல்துறை தான் சொல்லுது. நாங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல, நாங்க மேடை போட்ட இடத்துல தான் பேசுவோம். எல்லா கட்சியும் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே. அப்புறம் அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது அங்க வந்து நீங்க எப்படி தப்புன்னு சொல்றீங்க? பொதுக்கூட்டம் வேலை. மேடையோ நாற்காலி வசதியோ எதுவுமே கிடையாது. வேன் வருது, வந்து நிற்கும் பொழுது விஜய் வந்து எழுந்திரிச்சு பேசுறாரு. அதுதான் அவருடைய ஏற்பாடு. அதனால அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு போய் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலேயே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குங்க, இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அங்கே தான் போய் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வருது. அந்த வண்டி வர்றதுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்கு. வண்டி வர்றதுக்கே போலீஸ் வந்துட்டு ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஒரு இது நடத்தி தான் அங்கே போயிருக்க வேண்டியிருக்கு.
மேடம் இன்னொன்னு சொல்றீங்க கூட்டம் காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் சொன்னாங்களா உங்களுடைய கருத்தா? இல்ல, மக்கள் சொன்னது. அதாவது அதை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களா இந்த அறிக்கையில? பெரும்பாலானவர்கள் வந்து ரசிகர்களாக தான் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுக காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அதிமுக இருந்திருக்காங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவங்க கூட அங்கே போயிருக்கிறாங்க. போய் தினம் வந்துட்டு நான் கேட்கிற கேள்வி அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? மாதிரி அதனுடைய அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆன விஷயம் தான் வந்து டெத் மட்டி பத்தி தான் இருக்கு. அது மாதிரி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மக்கள் என்கிட்ட பகிர்ந்துட்ட செய்தி என்னன்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு எடுத்துக்கப்பட்ட நேரம் என்னவா இருக்கு, ஆனா இவர் எப்படி வந்தாரு? புசி ஆனந்தோட கார் மெதுவா போனா பின்னாடி வர கேரவேன் மெதுவா வருது, அவர் சில இடங்கள்ல வேகமா போனா இந்த வேன் வேகமா வருது. கூட்டம் காட்டுறதுக்காக அவர் இப்படி பண்ணாரு. ஏன்னா அந்த நேரம் அதுதான் திருப்பி சொல்றோம். வழக்கமா கரூர்ல வேலை முடிஞ்சு செல்ற நேரம் வந்து 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு மேல மக்கள் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சு வர்றாங்க. சனிக்கிழமை 5 மணி என்பது அவர்கள் வாரத்தி சம்பளம் வாங்குற நாள்னால கொஞ்சம் முன்னாடி அவங்க அந்த அவங்களுடைய வேலையில இருந்து வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்போட இருக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொண்டோம். இவங்க பாக்குறாங்கல்ல, நம்ம எப்படி வந்து மக்கள் எப்படி சமூக வலைதளங்கள்ல எங்க வராரு எப்படி வராருன்னு பாக்குற மாதிரியே தாவேக நிர்வாகிகளும் பாக்குறாங்கல்ல, மக்கள் எப்படி வராங்க, எப்படி கூட்டம் வந்து கூடுது அப்படின்றத பாக்குறாங்க. இப்போ மாலையில அந்த வேலை நினைச்சு நேரம் முடிச்சு போக போக ஏன்னா மக்கள் சொன்னது நாங்க சாதாரணமா போயிருப்போம், சரி இல்ல இப்போ வந்து வரல, ஒரு 5-10 நிமிஷத்துல வந்து வரல, சோ இந்த இடத்துல இருந்து பாத்துட்டு போலாம், நாங்க கூடணும் அந்த இடத்துல கூடணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ திட்டமிட்டு மெதுவாக இவ்வளோ மெதுவா வரணும். இப்போ ஒரு தலைவர் வந்து வண்டி மேல ஏறி நின்றுட்டு இல்ல கார்ல மேல ஏறி நின்றுட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டுனா மெதுவா வரலாம், தவறு இல்ல. ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பக்கம் கையை அசைச்சிட்டு வருவாங்க. ஆனா இவர் வண்டிக்குள்ளதான் உட்காந்துக்கிறார். அப்போ ஏன் அந்த வண்டி அவ்வளவு மெதுவாக வர வேண்டிய காரணம் என்ன? காரணம் என்னன்றது நான் இப்போ சொல்றேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மெதுவாக இவ்வளவு தூரம் வந்தது என்னன்னா கூட்டம். நாங்க எல்லா தரப்பையும் சந்திச்சோம். அதாவது இந்த நிகழ்வுகள் விஜயை பார்க்க போனவங்களை சந்திச்சோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சோம், வழக்கறிஞரை சந்திச்சோம், தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்திச்சோம், பொதுமக்களை கடை ஓட்டல இருக்கவங்க சந்திச்சோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா, கூட்டம் சேரணுன்றதுக்காக தான் அவர் மெதுவா வந்தாரு. நாங்க வந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சொன்னதை நாங்க நோட் பண்ணிருக்கோம், எங்களோட அறிக்கையில நாங்க காட்டியிருக்கோம், அவங்க அதை சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க எங்களோட பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள். அந்த 41 குடும்பங்கள் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? விஜய் தான் இதுக்கு காரணம், விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க ஏன் புகார் அளிக்கலன்னு நீங்க கேட்டீங்களா? நான் ஒருத்தர் கூட சொல்லல. நான் உங்ககிட்ட இப்படி கேட்கிறேன், ஒரு குற்றம் சமூகத்தில் குற்றம் நடப்பதற்கான காரணம் என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா சமூகம் தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியாவது சமூகம் தான் சொல்லுவாங்களா? இது எங்களோட யார குற்றவாளி சொல்ல வரீங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் விஜய் தான் குறை சொல்றீங்க, அவர் பண்ணதான் தப்பு அப்படிங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்தி வந்தது, அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. நீங்க கருதல, உங்க கருத்து தேவை. இது ஃபேக்ட் பண்ணி நாங்க கமிட்டி தான இந்த கேஸ் அதுல என்னன்னு சொன்னா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சது 6:50 இருந்து 7:10. 6:50 இருந்து 7:10 சொல்லும்போது அப்பதான் விஜயோட கார் உள்ள வருது, அந்த காரவன் உள்ள வருது. அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அகலமாவும் நீளமாவும் இருக்குங்கிறது மக்கள் சொன்னது. அது வர வர இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த காரவனையும் பார்க்கல, விஜயம் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழே விட தொடங்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் அங்க நின்றுட்டு இருந்தது. அதுதான் வந்து விஜயோட கொடியோட வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அவங்களை எடுத்துட்டு போறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய இது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். இங்க இருந்து 10 லட்சம், இங்க இருந்து 20 லட்சம் சொல்றாங்க, அங்க இருந்து 50,000, இங்க இருந்து 1 லட்சம், இங்க இருந்து 2 லட்சம் சொல்லும் போது அவங்க எல்லாரும் வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் மனித இயல்பு. நீங்க சொல்றது உண்மையான நம்பரா இல்ல உண்மையானது? 20,000 இருக்கீங்க. லட்சம் ரூபாய். ஆமா, 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் 20 சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க, சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்ல, ஒரு சாய் லட்சுமி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, ஆம்புலன்ஸ் அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் வண்டியில உட்கார வச்சுதான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கட்ட வண்டியில மேல தான் விளையாடிட்டு இருக்கோம். மேடம் கேட்ட கேள்வி என்னன்னா, சொல்ல முடியும். ஒன் அட் ஏ டைம் ப்ளீஸ். அவர் சொன்னது ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. போன உடனே விஜய் கார் பின்னாடி வரதுக்குள்ளேயே கார் இந்த இடத்துல வராருன்னு சொன்னவரையே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. கட்டவண்டியில இருந்த குழந்தைங்க அவர் குழந்தைங்கள வேற குழந்தைங்க கிட்ட கீழே விடுறாங்க, அவங்களை தூக்கி விடுறேன். பின்னாடி அந்த நெரிசல் ஆரம்பிச்சோடனே சத்தம் வந்து
நடத்துவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் நடக்கும். இரண்டு சூழ்நிலையில தான் அவங்க தடியடிக்கிறாங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா செருப்படி கேட்டுதான் நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க கேள்வி பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்களோட சந்தேகங்களை சந்தேகங்கள் கேட்கலாமா? சந்தேகம் அமைதியா கேட்டு அமைதியா ஒரு நிமிஷம். இப்ப வந்து நம்ம செருப்படி விஷயத்துக்கு விஜய் வரவழியில நாமக்கல் பக்கத்துல பெரிய அவரோட பேரை வச்சு கட்டோட் வச்சிருக்காங்க, சாரை வச்சு. ஏறவங்க என்ன பண்றாங்கன்னா விஜயோட முகத்தை கிழிச்சிட்டு, முகம் இருக்குல்ல அந்த பகுதியை கிழிச்சிட்டு அது மேல ஏறி உட்காராங்க. சரிங்களா? பொதுவாக தலைவர்கள் மேல மரியாதை மதிப்பு உள்ள அரசியல் பற்ற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து அது உங்க இன்டர்பிரேஷன் தேவையில்லை மேடம். இது அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அப்போ என்னன்னா விஜய் முகத்தை கிழிச்சிட்டு உட்காராங்க. நான் எதுக்காக இந்த செருப்படி செருப்பு வீசினது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். இல்ல வீசப்பட்டதா இல்லையா அதான் கேள்வி. இல்ல கேள்வி இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. வீசப்பட்டதா? நேத்து முதல்வர் வீசப்படல அப்படின்றது அதனால தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். செருப்பு வீசிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா வீடியோலயும் வந்திருக்குங்க. தெரிஞ்ச விஷயத்தை கேட்கணும். செருப்பு வீசினதா சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மஃப்ளர் இதெல்லாம் வச்சு அவங்க பண்றாங்கன்னா அதெல்லாம் தூக்கி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அங்க ஒரு குழந்தை அவங்க மயங்கி ஒரு ஏதோ ஒரு சிக்கல் நெருக்கடி சிக்கல் யாருக்கும் உதவி தேவைப்பட்டிருக்கு. தேவைப்படும் போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா செருப்பை தூக்கி வீசுறாரு. என்ன காரணம் அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லப்பட்டது. அவர்கிட்ட கேட்டீங்களா பக்கத்துல இருக்கவங்க கேட்டீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க அவரை நாங்க பார்க்க முடியும். ஓகே. பக்கத்துல இருக்கவங்க எப்படி உண்மை காரணத்தை சொல்ல முடியும்? இல்ல அது நாங்க கேட்ட செய்தி நாங்க கேட்டது சொல்றோங்க. கேட்டதை சொல்றோம், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்கல் ஏற்பட்டு கத்துறாங்க, சத்தம் கேட்கல. கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் வந்து செருப்பு வீசினாரே ஒழிய விஜய் அவமதிக்கிற நோக்கத்திலேயோ வேற எந்த நோக்கத்திலேயோ செருப்பு என்பது வீசப்படல அப்படின்றது தான் நமக்கு அந்த அறிவில் உள்ளவங்க சொன்னது. ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் எங்களுக்கு வந்து இவங்க எந்த யாரையும் காப்பாற்றணும் இல்ல யாரையும் மாட்டி விடணும் இல்ல எங்களோட நோக்கமே என்னன்னா இது போன்ற இனி ஒரு இறப்பு கூட இது மாதிரி நெரிசல்ல மாட்டி இறக்க கூடாதுன்னு யாரையும் குற்றச்சாட்டு யார் மேலேயும் பழி போடுவோம் நோக்கம் தான். அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட அந்த பதில் தான் சொல்றோம். எதையுமே நாங்க அந்த பதில இருந்து உங்களுக்காக சில விஷயங்கள் முன் வச்சிருக்கோம். போல அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு அதுதான் முதல்ல விஷயமா நாங்க பாக்குறோம். தாமதம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. 5 மாவட்டங்கள்ல தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறையை நடவடிக்கை இல்ல இங்க கூட மேடம் அப்ப நீங்க காவல்துறை சொல்லுங்க. 3 மணில இருந்து 10 மணி வரையும் தான் அபிஷியல் டைம். அந்த அபிஷியல் டைம்ல he was on time. 3 மணி நீங்க தாமதம் எப்படி சொல்ல முடியும்? என்னன்னா குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள்ல சில செய்திகள் அபிஷியலா வந்து 12:00 வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவே கூட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மேடம் எது அபிஷியல்? காவல்துறை கேட்ட டைம் அபிஷியலா? ட்விட்டர்ல போடுறது அபிஷியலா? அதாவது நமக்கு வந்து காவல்துறை மக்களுக்கு என்ன போய் சேர்ந்ததுங்கிறதா? ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காங்க. சீரிய மக்கள் வந்து அப்படி கையில பார்த்துட்டே எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காரு. புரியுதுங்களா? அதான் பாக்கும்போது நமக்கு செல்வி தெரியுமே. 7 மணி 3 to 10 was the time. நீங்க போலீஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனை சார். ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நாங்க ஜனங்களோட இருக்கோம். நீங்க போலீஸோட இல்ல. மேடம் இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோட கேள்வி மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அதுக்கான தேவை என்ன? இல்ல கொடுத்துறாங்களா உங்களுக்கு? எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல வந்து ஒரு 7 பேரோட இதை நாங்க வந்து பார்த்தோம். அவங்க கையில வந்து அந்த காப்பியுமே நாங்க பார்த்தோம். இது பண்ணோம். என்ன அப்படின்னா மருத்துவமனை அந்த போஸ்ட்மார்ட்டம் போற இடத்துல இருந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாது. நாங்க சமைச்ச மக்கள் சொல்லல. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் வழக்கறிஞர்கள் சொன்னது என்னன்னா கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அவங்க திருப்பி கேட்கக்கூடாது. நீங்க அனுப்பல. நாங்க எந்த மருத்துவரையும் பார்க்கல. நாங்க எல்லாமே பொதுவாக கண்டது எப்படி செய்தி கேட்டோமோ அது மாதிரி நாங்க சந்திச்சவங்க கொடுத்த செய்தி என்னன்னா அடுத்த நாள் மறுநாள் செவ்வாய் 28ஆம் தேதி 1 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நெருக்கடியான நேரம் அதிகமான பீஸ் பாக்ஸுங்க அந்த மருத்துவமனை அரசு மருத்துவமனை இல்லாததும் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த உழைச்சப்பட்ட நேரத்தில் வந்து மருத்துவமனை விட்டுவைக்குள்ளாகக்கூடாது என்ற நோக்கத்தையும் விரைவாக செய்து முடிக்கப்பட்டதாக அவங்க சொன்னதா வழக்கறிஞர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எனக்கு சொன்னாங்க. இல்ல பாதிக்கப்பட்ட அந்த ஊர்லயே போய் கூட்டம் மாதிரி போட்டு பேசி எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கோம், யார் என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க வரைக்கும் இருக்கு. எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கோம், அவங்க என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க முடிச்சளவு நம்ம உங்களுக்கு மேடம் தாவே
தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க இந்த விசாரணைக்கு என்ன இங்க வந்து வேண்டுமென்றே வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் வந்து கத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் தள்ளி விட்டாங்க, இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இது திட்டமிட்ட சதி அப்படின்றாங்க. இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தீர்களா? யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்க சதி இல்லைன்றதை நாங்க எங்க உறுதி பண்ணோம் எங்க உறுதி பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க மக்களுக்கு முன்னாடி ஆசமா இருந்துச்சா, உங்களை வேற மாதிரி நெருக்கடி பண்ணாங்க, பெண்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா, அதெல்லாம் நடந்திருக்காங்க சொல்லும் போது அந்த மாதிரி தான் எப்படி இல்லைங்க. திரும்பி திரும்பி நாங்க ஏன் அதையே சொல்றீங்க, ஆனா வேற வழியில் உங்க கேள்வி திரும்பி அதுதான் கொண்டு போகுது. வாகனம் வருகிற அந்த நொடி வரை நெரிசலோ தள்ளுவலோ இல்லை, சாதாரணமா இருந்திருக்கோ சாதாரணமா இருந்திருக்கும். அதனால அவங்க பேர் ரொம்ப நெரிசல் தள்ள முடியுதுன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா முன்னாடி மக்கள் வெளியே போயிருப்பாங்க. அதுதான் அவங்களோட பதிலாக இருக்கக்கூடிய யாரோ வெளியில இருந்து வெளியும் வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்படுத்தினா அவங்க சொன்ன பதில இருந்து எங்களால் அறிய முடியாது. அதுக்காக காவல்துறை மேல எந்த குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாயிண்ட், உளவுத்துறை அறிக்கை படிச்சீங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. உளவுத்துறைக்கு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை வந்து கரூர் மாவட்டத்தில் கரூருக்குள்ளார டவுனுக்குள்ளார எப்படி கூட்ட நெரிசல் வரும், குறிப்பாக இந்த லீவு நாட்களில் என்ன எதிர்பார்க்கப்படும், குறிப்பாக விஜயுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றது வந்து உளவுத்துறைக்குடைய ஒரு கணிப்பு இருந்திருக்குன்றது வந்து எப்படி வந்து தவறவிட்டார்கள், அல்லது அது எந்த வகையில் அதை கேள்விக்குட்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். இங்கே காவல்துறை 20,000 பேர் வரும் நாங்க கணிச்சோம்னு காவல்துறையோட எங்கிட்ட சொன்னது. காவல்துறை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தான் சொன்னாங்க. 20,000 பேர் வரும். அப்போ 20,000 பேர் கூடுவாங்கன்னா 10,000 பேருக்கு தான் முடியுதாக இருக்குதுன்னா 20,000 பேர் கூடுவாங்கன்னா அது முதலிய அனுமதியை மறுத்திருக்கணும்ன்றது எங்களோட உண்மை கண்டறியும் குழுவோட நோக்கம் என்ன? அவங்க நீங்க யார் இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு? விசாரணையில தான் முடிவு பண்ண முடியும். முக்கிய பொறுப்பு இதுல முதன்மை முக்கிய பொறுப்பாக முன்னாடியே வந்திருந்தா ஏன்னா சொன்னபடி பேசியிருந்தா இவ்வளவு நெருக்கடி வந்திருக்காது அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அதிகப்படுத்தி கூட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட விஜய் வந்து மிக மிக மெதுவாக நாமக்கல்லிலும் கரூர் வந்தது ஒரு முதன்மை காரணமாக இருக்குது. ஆனால் இதை ரொம்ப தெளிவாக பொதுமக்கள் தெரியாது. ஆனால் அரசு காவல்துறை மிக சரியாக 20,000 பேர் கணிச்சிருக்கிற அந்த காலகட்டத்தில் காலையில இருந்து உடனே நாள் கூட வரல, காலையில இருந்து கிட்டத்தட்ட 8:30 மணியில இருந்து நடக்கல அந்த வெளிச்சமர்வை சுத்தி வந்து மக்கள் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு 2 குழந்தை இறந்து போனது அவர் எல்லாம் 12 மணிக்கு வராது. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சில குடும்பம் 4 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது. வேலுச்சாமி பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் தான் இதுல பாக்குறாங்க சோசியல் மீடியால, அவங்க மட்டும் தான் 4 மணிக்கு வராங்க. மற்றவங்க எல்லாமே அவங்க வந்துவிட்ட சூழல்ல காவல்துறை இன்னும் கூடுதலாக காவலர்களை அதை அனுப்பிச்சு கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்திக்கணும். அவங்களுக்கும் இதை நம்ம வந்து அவங்களுக்கும் கூடுதலாக பொறுப்பு இருக்கிறதா நம்ம வந்து கருதுறோம். ஆனா முதன்மை பொறுப்பு இதுல ஏன்னா ஒரு அந்த முதன்மை பொறுப்பு வந்து நம்ம வந்து ஓகே மேம், விக்டிம்ஸ் யாரும் இதே டோன்ல பேசினாங்களா? முதன்மை பொறுப்பு விஜய் தான், எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. முதன்மை பொறுப்பு நம்ம சொல்லுங்க, முதன்மை பொறுப்புன்னு சொல்லுங்க, விஜய் தான் காரணம் யாராவது சொல்லுவாங்க. ஏற்படுத்துறதுக்கான காரணத்தை அவங்க சொல்லிட்டு இப்படி அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது சரியா இருக்கு. ரசிக மனப்பான்மை எங்கேயுமே தொண்டர்கள் இல்ல. அதை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? இது வந்து எதிர்க்கட்சிகள் அவங்க மேல வைக்கிற நரேஷன் அதே நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. அதனால தான் ரசிக மனப்பான்மை கட்சி கூட்டம் தான் நடக்குது. ரசிக மனப்பான்மை ஏன் சொல்றோம்னா வந்திருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருந்த அத்தனை பேரும் பொதுமக்கள் எல்லாரும் விஜய பார்க்க போனோம். அவர் வந்து எனக்கு பிடிக்கும். என்னன்னா 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கூட எப்படி அவர் கொடுத்து போனீங்க? இல்ல என் பிள்ளைங்களுக்கு விஜய் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஜெயா ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்த ஒரு பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த வீட்டில் இருக்காங்க. இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளைங்க. அவங்க சொல்றாங்க கரூருக்கு விஜய் வந்துட்டாங்க, அதனால பார்க்க போனோம். இது பரவலாக நாங்க பார்த்த அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் எனக்கு முன்வச்சது. கட்சிக்காருக்கும் சம்பந்தம் இந்த வார்த்தையே சொல்றாங்க. கட்சிக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. விஜய் பிடிக்குங்க, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, 9 வயது குழந்தை என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, அதனால நான் கூட்டிட்டு போறேன். அந்த ஒரு கணவன் சொல்றாரு என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் விஜய் தான் பிடிக்கும், அதனால அவங்க போனாங்க. நான் வந்து வேலைக்கு போனதால கூட போக முடியல. அப்போ ஒட்டுமொத்த தரப்பு பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தரப்பு ஒருவர் கூட நான் வந்து விஜயோட அரசியல் தாவேக்காவோட தலைவர் வராங்கிற அடிப்படையில் நான் வந்ததா ஒருத்தர் கூட சொல்லல. மேம் இப்போ ஏடிஜிபி வந்து 500 போலீஸ் சொன்னாரு, முதலமைச்சர் 600 சொன்னாரு. உங்க உண்மை கண்டறியும் குழு எத்தனை போலீஸ் அனுப்பினாங்க? இல்ல அது நான் உண்மை கண்டறியும் குழு அமைக்கல. ஆமா இல்ல சொன்னாரு
500 டெபிட் பண்ண பிறகு கூடுதலாக செய்தோன்றது தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து. மக்களுக்கு அது கணிக்க முடியாது சார். ஏன்னா கரூர் எல்லையில இருந்து நெல்லை வரைக்கும் போலீஸ் இது. எங்ககிட்ட காவல்துறை வேலுசாமிபுரத்தை நாங்க தேர்ந்தெடுத்தது, இந்த கூட்டத்திற்கு தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்லுது, அந்த இடம் தான் கரூர்ல வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதியா இருக்கு. அதனாலதான் நாங்க சொன்னோம். அப்ப நாங்க இந்த கேள்வி கேட்டோம், அப்புறம் எதுக்காக சந்துகள்ல இவ்வளவு வண்டிகள் நின்னுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சைட்ல எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கப்படல. 4-5 மணிக்கு மேல எங்க கட்டுப்பாட்டை இழந்ததுக்கு அப்புறம் தான் வண்டிகள் எல்லாம் உள்ள வந்திருக்கும் அவங்க சொன்னாங்க. அந்த விலை வந்து எங்களுக்கு திருப்திகரமா இல்லை. ஏன் அப்படின்னா மக்கள் தெளிவா சொன்னாங்க, காவல்துறை விஜய் வண்டி உள்ளே நுழையிற வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் உள்ள இல்ல, வண்டி உள்ள வரதான் போலீஸ் உள்ள வந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா மக்கள் தரப்புல இருந்தும், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் எல்லா தரப்புலையும் எங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. காவல்துறை மேல இது நாங்க குற்றச்சாட்டை எங்களோட அறிக்கையில வச்சிருக்கோம். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வரைக்கும் 5 இடங்கள்ல விஜயோட அந்த வேன் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதா ஒரு ஏற்பாடு இருந்தது. ஸோ எந்தெந்த இடத்த அவங்க குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்தந்த இடங்களில் வேன் நிற்கிது. ஆனால் விஜய் எழுந்து நின்று இப்படி கையசைச்சு இருந்தாலோ அல்லது ஏதோ 2 வார்த்தை பேசியிருந்தாலோ அங்கே கூடியிருந்த அந்த 2000-1500 மக்கள் வந்துட்டு அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நின்ன எந்த இடத்துலையுமே விஜய் எழுந்து தன் முகத்தை காட்டவோ கையசைக்கவோ இல்லை. அதனால் அங்கே வந்திருந்த க்ரௌடு சரி நம்ம கூடவே போவோம், போய் அந்த இடத்துல அவர் பேசுகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்பாட்ல இருந்து குறைச்ச கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்தந்த இடத்துல கலைஞ்சு போய் இருக்க வேண்டியவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் இவருடைய இந்த கேரவனை ஃபாலோ பண்ணி அந்த கூட்டத்தில் வந்து சேர்றாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த கூட்டம் ப்ளஸ் வந்து சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அந்த நெரிசல் தான் அவங்க சொல்கிறாங்க, நெரிசலில் விஜய் எங்கே நிற்கிறாருன்னே தெரியலம்மா, என்ன பேசுகிறான்னு தெரியல, நாங்கள்லாம் இப்படி எழுந்துச்சு நின்று இந்த கால் நுனியில் இப்படி எட்டி பார்க்கும்போது எங்களுக்கு பேலன்ஸ் போயிடுச்சு நாங்கள் விழுறோம், விழுந்ததை யார் விழுந்தாங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்காமல் அவங்க மேலே ஒரு க்ரௌடு ஓடுது. கை காட்டியிருந்தாலோ அல்லது வாகனத்திற்கு வெளியே வந்திருந்தாலோ அந்த கூட்டம் பின்தொடர்ந்திருக்காது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழிகாட்டுதலின் பேரில் காவல்துறைக்கு ஒரு 11 அனுமதிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த அனுமதியில விஜய் வெளியே வரக்கூடாது, பிரச்சாரம் செய்யணுமோ எங்க பேசணுமோ அங்க மட்டும் தான் வெளியே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 5 இடமும் மார்க்ட் பிளேஸ். நான் சொன்னேன் 5 இடம் கரூர், நாமக்கல் டு கரூர், இந்த 5 இடமும் மார்க்ட் பிளேஸ். இங்கே வந்து அதனால மார்க்ட் பிளேஸா இருந்ததுனால தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போயிருக்காங்க. அடுத்த பிளேஸ் நாமக்கலுக்கு அடுத்த பிளேஸ் கரூர் தான். அங்கதான் வண்டி மேல ஏறணும். வண்டி மேல ஏறி கூட இல்ல அந்த ஜன்னல்ல கையை காட்டிட்டு இருந்தா கூட பெரிய கூட்டம் வந்து அவர் வந்து விண்டோ கண்ட்ரோல் பண்ணிடுங்க. விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கையை காட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டாரு. நாளையில இருந்து வெயிட் பண்ணோம், எப்படியாவது விஜய் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. திரும்ப மின்வெட்டு அப்ப வந்து அவர் பேச சரியா கேட்கல, அப்ப கொஞ்சம் தள்ளுபடி நடந்தது. இந்த மாதிரி அந்த தம்பி இப்போ ஒரு நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த நீதி விசாரணை சரியா நடக்கும், விரைவாக நடக்கும், விவரமாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நேர்மையாகவும் நடக்கும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நீதி விசாரணைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதனால் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்தவங்க அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த செய்தியை உங்களுடைய ஊடகங்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் மட்டுமே சென்ற ஒரு உண்மை அறியும் குழு இது வரைக்கும் வரலாற்றில் உண்மை அறியும் குழுவில் ஒரு பெண் 2 பெண் இடம்பெற்றிருப்பாங்க அல்லது இடம்பெறாமலேயே இங்கே வந்துட்டு நடந்திருக்குது. ஆனால் இந்த ஒரு உண்மை அறியும் குழு தான் முழுக்க பெண்களால் ஆக்கப்பட்ட குழு. இதற்கு எந்த கட்சி பின்னணி இல்லை, எந்த அரசியல் என்று உண்டு, ஆனால் கட்சி அரசியல் எதுவுமே கிடையாது. நோக்கம் வந்துட்டு மக்கள் பாதுகாப்பாக இது மாதிரி கூட்டங்களுக்கு போகும்பொழுது பாதுகாப்பாக இருப்பதற்கான ஏற்பாடு செய்த நிர்வாகிகளும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிதான் எங்களுடைய நோக்கம். அதனால் தயவுசெய்து இந்த செய்தியை நீங்கள் வெளியிடணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எங்களுடைய அனுபவங்களில் வந்துட்டு இதுக்கு முன்னால் கூட்டம் நடத்துகிறோம், ஏதோ வந்துட்டு இது செய்தியாக கூட வந்துட்டு மீடியா போட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அக்கறை எங்களுக்கு, அப்படின்ற ஒரு கவலை எங்களுக்கு உண்டு. தயவுசெய்து இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பெண்களாக சென்றிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து அந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.